அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 ராஜாக்கள் 17:47 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், யுத்தம் கர்த்தருடையது. அப்ப நீங்க இன்னைக்கு யுத்தம் பண்ண வேணாம். எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும், எவ்வளவு சிறிய சவாலா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது. அப்ப கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி, கர்த்தர் இன்று உங்கள் சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. அப்ப யுத்தம் கர்த்தருடையதுன்னா அவரிடமும் அருவா வச்சு அல்லது பெரிய ஸ்வோர்டு பட்டயத்தை வைத்து சண்டை போடுற அல்ல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தின் போல AK-47 பங்கர் இந்த மாதிரி யூஸ் பண்றவர் அல்ல. அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அப்ப ஈட்டியும் பட்டயம் அப்படின்றப்ப எதை குறிக்குதுன்னா சுயபலன் அல்லது இந்த உலக பிரகாரமான பலன். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன கூழாங்கல், தாவீது போய் எடுக்கிறான் அந்த சின்ன கூழாங்கல், அதை எடுத்து எறிகிறான். அவனா ஒன்று சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அப்ப அவனுடைய பலன் பாருங்க, ஆண்டவர் நாமமா இருந்துச்சு. அவன் தன் பலத்தை சார்ந்து வாழல, அவன் தேவனையே தன் பலனாக கொண்டிருந்தான். அதனாலே ஒரு சின்ன கூழாங்கலை எடுத்து அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை தேவன் மேல் வைங்க. சுயபலத்தை சாராமல் தேவன் பேரிலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்க பெரிய பிரச்சனைகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். யாராலையும் அந்த கோலியாத்தை ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இந்த தாவீது வந்தான், அவ்வளவு பெரிய கோலியாத், இவன் பயப்பட கூட இல்லை. ஒரு சின்ன கல்லெடுத்து எறிகிறான், அந்த கோலியாத் விழுந்து மறித்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கென யுத்தம் பண்ண போகிறார். ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் சத்துருக்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. இந்த நாள் உங்க வாழ்க்கையில வெற்றி நாளாயிருக்கும். கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கினார். தாவீது இங்க பார்த்தீங்கன்னா கோலியாத்தின் தலையை துண்டா எடுத்துட்டு போறான். இயேசு பாருங்க பிசாசின் தலையை நசுக்கினார். அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை இயேசு அன்னைக்கே முடித்து விட்டார். எனவே இன்றைக்கு வெற்றி உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. நீங்க தைரியமா முன்னேறி போங்க. இந்த நாள் வெற்றியின் நாளா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.